இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். இப்போ இன்ஸ்டா, யூடியூப தொறந்தாலே இந்த படத்த பத்தி தான் எல்லா கான்டென்ட் கிரியேட்டர்ஸும் போட்டுட்டு இருக்காங்க. எஸ், த ஷீப் டிடெக்டிவ். இப்போ இந்த படம் ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்கு. நானும் இந்த படத்த பார்த்துட்டேன். இட்ஸ் அ ஃபீல் குட் மூவி. ஆனா இந்த படத்த பார்க்கும்போதும் சரி, பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமும் சரி, எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, இதத்தானா நம்ம டி அண்ணா ஆல்ரெடி பண்ணாரு இட்லி கடை அப்படின்ற ஒரு படத்துல. அப்ப எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் இதே படத்துல வர கான்செப்ட் தான் இங்கிலீஷ் படத்துல அந்த ஷீப் டிடெக்டிவ்ன்ற படத்துலயும் இருக்கு. பட் அதை மட்டும் எல்லாரும் பாராட்டுறாங்களே ஏன் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இது நம்ம லைஃப்லயே காமனா நடந்துட்டு தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களை வச்சு சொல்றேனே. இப்போ உங்க வீட்டுல ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து ஏதாவது எக்ஸாம்ஸ்ல மார்க் வாங்கிட்டு எடுத்துட்டு வந்து அஸ் அ பேரண்டா அவங்க கிட்ட கொண்டு வந்து காட்டுவான். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? டேய், இதனடா இவ்வளவு கம்மியா மார்க் எடுத்திருக்க, அந்த பக்கத்து வீட்டு பையன் பாரு, அவன் அவ்வளவு எடுத்திருக்கான், நீ இவ்வளவு கம்மியா எடுத்திருக்க மார்க் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி அவனை குறைவா பேசி அவனை ரொம்பவே டிமோட்டிவேட் பண்ணி அவன் செல்ஃப் கான்பிடன்ஸே உடைச்சிருக்கீங்க. அதனால என்ன ஆகுறான் அவன்? என்னடா இது, நம்மளால முடியாது போல, நம்ம இவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லி அவனையே டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அவன் கான்பிடன்ஸும் அங்க உடைஞ்சு போகுது. இதே நீங்க, ஏய் சூப்பரா, இந்த எக்ஸாம்பிள் இவ்வளவு எடுத்திருக்க, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீ இந்த அளவுக்கு டார்கெட் வை, உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு மோட்டிவேட்டா பேசுனீங்க அப்படின்னா அவன் கண்டிப்பா அந்த பக்கத்து வீட்டு பையனை விட இன்னும் அதிகமா மார்க் எடுத்து உங்களுக்கு பேர் வாங்கி கொடுப்பான். பட் நம்ம என்ன பண்றோம்? கம்பேர் பண்ணி அவன் கான்ஃபிடன்ஸை உடைக்கிறோம். மற்றவங்களோட பசங்களை பெருமையா பேசுற நம்ம நம்ம பசங்களை பெருமையா பேச சும்மா இருக்கிறோம். நம்ம பசங்களோட கான்ஃபிடன்ஸை நம்மளே உடைக்கிறோம். இதே நீங்க தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பெரிய ஆளா வருவான். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அவன் அதை பண்ணிட்டான், இவன் இதை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றீங்கல்ல, உங்க பையன் பண்ண முடியாதது அந்த பையன் பண்றான் அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணி பேசுறீங்க. உங்க பையன் பண்றது அவனாலையும் பண்ண முடியாது, அதையே நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்லாம் அவங்க கிரேட்டா இருப்பாங்க. அதனால யாரையும் யார் கூடவும் கம்பேர் பண்ணி டிமோட்டிவேட் பண்றத பண்ணாதீங்க. உங்க பசங்களை நீங்க எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி அவங்க செல்ஃப் கான்பிடென்ட்டை பூஸ்ட் பண்றீங்களோ அவங்க அந்த அளவுக்கு வளருவாங்க. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். See you guys later. Signing off.